பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கிறோம். பாருங்க, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். யாரு? அன்னாள். வேதத்திலே ஒரு அன்னாள் என்ற நம்ம சகோதரி இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் அநேக வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்து பாருங்க, அவங்க தேவ சமூகத்துல போய் என்ன பண்றாங்க, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. பாருங்க, இந்த வசனத்தை கவனிங்க. மிக திருமணமாகி அநேக ஆண்டுகளாக பிள்ளை இல்லாம இருக்கிறீங்களா? இந்த வசனத்தை பிடித்து செவிங்க. இந்த அன்னாளுக்கு செய்த தேவன் உங்களுக்கு செய்வார். 11 பாருங்க, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியானுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியானை மறவாமல். எப்படி அந்த ஜெபம் பண்றாங்க பாத்தீங்களா, விண்ணப்பிக்கிறாங்க பாத்தீங்களா? சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின். இப்ப அடியாளி சிறுமைன்னு என்ன? அங்கே அவளுக்கு என்ன சிறுமை காணப்பட்டதுன்னா, பாருங்க, அவள் நல்ல கணவர், நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்காங்க. ஆனா அங்க அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லைங்க. அதான் சிறுமை. பாருங்க, அப்ப அவங்க ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்க. பாருங்க, என்ன பொருத்தனை பண்ணி? ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால். நல்ல கருத்தா ஜெபிக்கிறாங்க. பாருங்க, ஒரு ஆண் பிள்ளை எனக்கு நீ கொடுத்தா உயிரோடுக்கு சகல நாளில் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலைமேல் சவரங்கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறான். அல்லேலூயா. அழகாய் பாருங்க, நல்ல ஞானமாய் பொருத்தனை பண்றாங்க. ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்ததுனாலதான் அங்க ஏலியிடத்துல தேவாலயத்துல கொண்டே விட முடிந்தது. அப்ப நல்ல ஞானமா இங்கே பொருத்தனை பண்ணி செபித்த வேளையில கர்த்தர் அங்கே அன்னாளை கடாட்சித்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்ப நீங்க பாருங்க, குழந்தை இல்லாமல் அநேகரால வேதனையில கண்ணீர்ல துன்பப்படுகிறீங்களா? இந்த வசனத்தை கொண்டு செபித்து ஆண்டோடைய சமூகத்துல செபிங்க. கர்த்தர் அங்க பெரிய காரியத்தை செய்வார். அதே அதிகாரத்துல அந்த 20வது வசனத்துல பார்க்கிறோம், சில நாள் சென்ற பின்பு. பாருங்க, சில வருடங்களில் கூட போடல, சில நாள் சென்ற பின்பு அன்னாள் தற்போது ஆகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. சாமுவேல் அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் வளர்ந்தார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டோடைய சத்தத்தை கேட்கிற அவர் வளர்ந்து ஒரு தீர்க்கதரிசியாய், ஒரு ஊழியக்காரராய் வளர்ந்தார். அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை அன்னாள் ஜெபித்தாங்க. ஒரு யாரிடத்துலயும் போய் அவங்க எனக்கு குழந்தை இல்லை அப்படின்ல, தேவ சமூகத்துல போய் அந்த கதறி அழுதாங்க மௌனமாய். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீரானால் அதை நான் உமக்கே கொடுக்கிறேன். உங்களுக்கு குழந்தை இல்லையா? குழந்தைக்கா காத்திருக்கீங்களா? ஒரு பொருத்தனை பண்ணி செவிங்க. நீங்க என்ன பொருத்தனை எடுப்பீங்களோ அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள பொருத்தனை எடுத்து விசுவாசத்தோடு செவிங்க. கர்த்தர் அங்கே உங்களுக்கு கிரியை செய்வார். அல்லேலூயா. அன்னாளுக்கு செய்த தேவன் இந்த வேதத்துல நீங்க எனக்கு பாருங்க, அன்னாளுக்கு மட்டும் இல்லை, அநேகருக்கு செய்திருக்கிறார். சாராளுடைய கற்பத்தை கடாட்சித்தார். ரெபேக்காளுக்கு பாருங்க கர்த்தர் கற்பத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அப்படிலாம் எலிசபெத்துக்கு நீங்க இந்த வேதத்துல பாத்தீங்கன்னா அநேக ஸ்திரீகளுக்கு குழந்தை வாக்கியத்தை காத்திருந்த வேளையில கர்த்தர் கொடுத்தார். அப்ப உங்களுக்கும் கொடுக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசியுங்கள், பெரிய காரியத்தை செய்வார். தகப்பனே, மை துதிக்கிறோம். சோத்திரம் கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, மை துதிக்கிறோம். சோத்திரம். அந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற அவர்களை கர்த்தர் ஆண்டவரே நாளில் ஆண்டவரே கற்பத்தின் கனிக்காக யாரெல்லாம் கர்த்தாவே பாரத்தோடு கண்ணீரோடு இருக்கிறார்களோ, கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு அவர்களை பலப்படுத்தி அவர்களுக்கு அற்புதம் செய்யும்படியாக தகப்பனே கிரியை செய்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்திலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.